எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டால் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து வந்து டாடா ஸ்டீல் 4th கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து சமீப காலத்தில் வந்து லைவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. இது என்ன நான் தான் சொல்கிறீங்க, இப்போ நம்ம வந்து லைவில் பண்ணேன் சார், நீங்கள் சொல்லிடுறீங்க பேக் டெஸ்ட்லாம் எடுத்து காமிக்கிறீங்க, ஆனால் லைவில் பண்ண சொல்ல எங்களால் முடியல, ஏன் ரீசன் என்ன தெரியல அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்காக லைவ்லேயே நான் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் புரோக்கிங், அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ். நீங்கள் எதில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த லிங்க் என்னுடைய லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணிங்களோ அவங்க என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய வியூஸ் அதிலேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வியூஸ் அப்படின்றத என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துட்டு பாருங்கள், அது புரியும் என்ன அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேண்டில் சைஸ் மேட்சிங்காக வந்து பார்க்கலாம். நேற்று 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்களா, ஏன்னா வந்து இப்போ 600 ருபீஸ் தாண்டி எடுத்தாலும் வந்து 5 பாயிண்ட்ஸ், ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் இருந்தது, இப்போ 5 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துடுறது நம்ம. ஓகே, குட், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் சைஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுதோ நம்ம வந்து அந்த ட்ரேட் எடுப்போம், பையோ சேலோ அதை எடுப்போம். 1:1 ரிஸ்க் ரேஷியோ இப்போ நம்ம டார்கெட்டு. அப்பர் சைட் ட்ரிகர் ஆனால் பை பண்ணுவோம், லோவர் சைட் ட்ரிகர் ஆனால் சேல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்ன கண்டிஷன் பாருங்கள், ஏன்னா எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்த்துங்க, இது வந்து ஃபஸ்ட் ரெசிஷன்ஸு, இது செகண்ட் ரெசிஷன்ஸ். இந்த இடத்துல இன்னொரு ரெசிஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் வரும்னு சொல்ல முடியாது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குதுன்னு வரும் கட்டாயம் வர முடியாதுக்கான ரீசன் என்னென்னா, அப்படி இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுனால இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் வர்றதுக்கான என்ன சொல்கிறது, ஒரு மேக்ஸிமம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லைன் பிரேக் அவுட் கொடுத்து ஒருவேளை ட்ரெண்ட் கண்டினியூ அப் ட்ரெண்டாக ஹையர் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஓகே இந்த பக்கம் வந்தே வரும், ஸோ நம்ம கன்ஃபார்மாக வந்து பை சைட் நிற்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா கண்டிஷன் இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி போனாலும் அப்பர் சைடு நம்ம பை பண்ணால் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், சேல் சைடு போனாலும் நமக்கு சேலிங்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு லைவில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் வந்து அதை கூட ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நேற்று ஒரு வெபினார் மெம்பர் வந்து இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு சார் அப்படின்னு. ஓகே, குட், நல்லது. ஏன்னா அவருக்கு கணிப்பு நல்லா இருந்தது, கரெக்டாக இருந்தது, பரவாயில்ல. ஏன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் இருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மூமெண்ட்டில் மேலே போய்ட்டுருக்கு. ரீடெஸ்ட்மெண்ட் வரதுக்காக வந்தால் கூட நமக்கு இந்த லெவல் வரும். ஸோ நம்ம ப்ராஃபிட் லெவல் அதுக்காக சொன்னேன், இந்த லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். இல்லை ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்காமல் கண்டினியூ மேலே போனால் கூட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த லெவல் வரும், ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் வந்து இந்த லெவல் வரும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அது என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒருவேளை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா 499 மந்த்லி நீங்கள் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பேங்க் நிஃப்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்ட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி ப்ளஸில் இருக்குது, நிஃப்டி ப்ளஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி மைனஸில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சேலிங்கான சான்சஸ் பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட்டில் டக்குன்னு பிரேக் அவுட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. பிரேக் அவுட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகும், அங்கே நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியும். ஓகேங்களா, ஸோ பிரேக் அமைஞ்சா இல்லை கண்டினியூ அங்கேருந்து மேலே போய்ட்டு இருக்குன்னா அகைன் இன்னொரு ரீடெஸ்ட்மெண்ட் வரும், அதில் பிரேக் அவுட்காக பாருங்கள். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை இருந்தால் தாராளமாக நாங்கள் ட்ரேடிங்கில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் மார்க்கெட் திரும்புகிற கண்டிஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போது ஒரு ரவுண்டு இருக்கும் வச்சுங்களேன். இந்த ரவுண்டு இந்த சைஸ் வந்து எத்தனை இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அளந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்த உடனே இது 12 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ், 10 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே, இந்த ரவுண்டு வந்து 10 இன்ச்சஸ், 5 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து அளந்தும் சரியாக சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்த உடனே ஒரு கெஸ்ஸிங் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ்.
அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் சார்ட் நீங்கள் போட்டு ட்ரா பண்ணி சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி எல்லாமே ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. சில பேர் இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட சார்ட் இப்படி பார்த்த உடனே ஓகே அவங்களுக்கு கண்ணில் ட்ரா பண்ணிவிடுவாங்க. இந்த கொரேஷன்ஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆச்சு, இங்கே பக்கம் ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்குது, இந்த இடத்துல நம்ம சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம், இது மாதிரி வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் நானும் அந்தளவுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஸ்டடி பண்ணி தான் அப்புறம் தான் சொல்லுவேன். இன்னும் அதை பார்த்து உடனே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. ஓரளவுக்கு நம்ம கடவுள் கொடுத்த நாலேஜில் மேலே அடுத்த லெவலில் வந்துட்டுருக்கோம். இதுவும் தொடரணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து அளிக்குமாறு வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் காமிச்சது. அது கிளியராக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது டெலிகிராம் சேனல் அனுப்பிச்சிடும். பேங்க் நிஃப்டி சொன்னேன் இல்லைங்களா, பேங்க் நிஃப்டி ஒரு சேலிங் கன்ஃபார்ம் ஆனதுன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே பெரிய ஸ்டாப் லாஸ் வரும். இந்த இதில் பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா அதே நம்ம ட்ரெண்ட் மேலே போக சொல்ல இந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். பார்க்கணும், வெயிட் பண்ணணும், பிரேக் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணணும். ஏன்னா நிஃப்டி வந்து சின்ன ப்ளஸில் ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, இது 100 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஒரு கன்ஃபியூஸ் லெவல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹோல்டிங்கில் இருக்குது. நம்ம 15 மினிட்ஸ் கனெக்ட் போட்டோ கூட என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 15 மினிட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு போய்ட்டு ஈவினிங் டைமில் சேலிங் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். டாடா ஸ்டீல் எந்த பக்கம் பிரேக் அவுட் 5 மினிட்ஸ். ஓகே, சேல்ஸே ட்ரிகர் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் கிளியராக சேல்ஸே ட்ரிகர் ஆகிருக்கு. நமக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபெப்ரவரி மந்த் வந்து அதாவது ஒரு லோ பட்ஜெட் வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபெப்ரவரி மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஃபெப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது எனக்கு ஓரளவுக்கு ட்ராயிங்லாம் பண்ண தெரியும் சார், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் போதும், நான் ஓரளவுக்கு பண்ணிவிடுவேன், எனக்கு கொஞ்சம் பேக் சப்போர்ட் தேவைப்படுது சார், கொஞ்சம் எங்களுக்கு ஒரு அந்த அதாவது பொசிஷனில் சொல்ல எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, பேனிக்காக இருக்குது அப்படின்றவங்களுக்காக அந்த வெபினார் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது பட்ஜெட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐ திங்க் ஒரு 6,000 உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கணும், எல்லாம் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சொல்கிறேன். அது ஏன்னா வந்து ஒரு 4 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிற விஷயம் கிடையாது. 4 டேஸு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 45 டேஸ் வந்து உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஓகே, அதாவது 45 டேஸில் உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏறக்குறைய எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் கவர் ஆகிடும். அதில் ஃப்ரெண்ட்ஸ், சேல்ஸ் சைட் ட்ரிகர் ஆகிருக்கு. டாடா ஸ்டீல் நமக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு மேலே அப்பர் சைட் டபுள் குவான்டிட்டி போதா பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இதில் பேனிக் ஆகிடும். இதில் தான் பேனிக் ஆகிறது எங்கே அப்படின்னா, இவ்வளோ பாதி ப்ராஃபிட் வந்த ப்ராஃபிட் முழுசாக போயிடுச்சு. ஏன்னா டாடா ஸ்டீல் 4th கேனல் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸாக வருது அப்படி ஒரே காரணத்தால் என்ன பண்ணால் குவான்டிட்டி அதிகமாக பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து 10,000 குவான்டிட்டி கூட போட்டுறாங்க. நீங்கள் அதை விட நீங்கள் ஃபியூச்சரில் போயிட்டு பண்ணி 1 லாட் 2 லாட் கூட போட்டு பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து குவான்டிட்டி ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து கேஷில் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ப்ராக்டிஸ்னால் ஒரு 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி 150 குவான்டிட்டி அந்த வந்து பேனிக் பயம் போகணும். அந்த ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக சொல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா மேலே போக சொல்ல உங்களோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஆகும்? 400 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகும். அந்த 400 பாயிண்ட்ஸ் எஸ்எல் கொடுத்து பழகிங்க. 400 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் 400 அதுக்கு மேலே ஸ்டாப் அது வந்து பழகிடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த 400 எஸ்எல் வந்து நார்மலாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த 400 ப்ராஃபிட்டும் நார்மலாக தெரியும். அந்த ப்ராஃபிட் அதனால் பயப்பட மாட்டீங்க, ஸ்டாப் லாஸ் ஆனாலும் பயப்பட மாட்டீங்க. அந்த 400லேருந்து அடுத்த லெவல் வந்து ஒரு 600 ஒரு 700 ஒரு 800 அது மாதிரி போகல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ப்ராஃபிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து லைவ் வீடியோ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட போடணுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஜஸ்ட் உங்களுடைய மோட்டிவேஷன். நீங்கள் அதுக்கு லாங்குவேஜ் ஒன்றும் நாட் நெசசரி ஃபார் லாங்குவேஜ். என்னோடய லாங்குவேஜ் தமிழாக இருக்கலாம், இல்லை கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எதுவாக இருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்க எந்த நண்பர்களாக இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு லைக் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒன்றும் நெசசரி இல்லை, கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாருங்கள், இந்த இவ்வளோ தூரம் கூட பயப்பட தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை பிட்வீன் இது வரலாம் ப்ராஃபிட் வந்தால் கூட இன்டைரக்ட் லாஸ் அது. ஓகே, நீங்கள் இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணால் கூட
அது ப்ராஃபிட் கிடையாது. சும்மா க்ரீன் கலர் அமௌண்ட் உங்கள் பேக்கெட் ஜாபில் வந்திருக்கலாம், டெம்பரரியாக வந்திருக்கலாம். அது ஒரு 3000 2000 வந்திருக்கலாம் டெம்பரரியாக. அது வந்த வேகத்திலே போயிடும். ஸோ அது புக் பண்ணாதீங்க. சும்மா அது மாயை, மேஜிக். அது இந்த ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு கிடையாது. அது எப்போ அது மேஜிக் அப்படின்னு உணர்றீங்களோ அப்போ நீங்கள் சக்ஸஸ் போய்ட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏமாற்றிட்டே இருக்கும். ஒரு சில நாள் வந்து மார்க்கெட் ஃபுல் ஹோல் டேஸ் டே போயிட்டே இருக்கும். இவ்வளோ எமோஷன் வந்து இதுக்கு வந்து ஆளாகுவீங்க. இந்த பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த டெஸ்டிங்க்கு ஆளாகுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பக்குவப்படுவீங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய க்ரீன் காயில் வரலாம். அந்த இடத்துல க்ரீன் காயில் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் வாஷ் அவுட் ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த லாஸும் வந்து உங்களுடைய லாஸ் கிடையாது. அது புரிஞ்சுங்க. உங்களுடைய லாஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் புக் பண்ண வேண்டிய லாஸ் இந்த இடம் இருக்குது. இது வந்து புக் பண்ண வேண்டிய லாஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் வந்து இது உங்களுடைய ப்ராஃபிட் கிடையாது. இது உங்களுடைய ப்ராஃபிட், இங்கே புக் பண்ண வேண்டிய ப்ராஃபிட். இது உங்களுடைய ஸ்டாப் லாஸ். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துச்சா? ரைட், ஓகே, சப்போர்ட் எடுத்துச்சு. வெயிட் பண்ணுங்கள். நமக்கு பிரேக் அவுட் கொடுக்காத வரலும் சேலிங் கிடையாது. சரி, அப் மூவ் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இதுக்கு எனக்கு பை அண்ட் சேல்க்கான ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சைடு வெயிட் பண்ணிட்டுருங்க. நீங்கள் பை பண்ணணுன்னா என்ன பண்ணணும், மேலே கம்ப்ளீட்டாக க்ளோசிங் கொடுக்கணும் பாடி. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணணும். அகைன் உங்களுக்கு பை இருந்துச்சுன்னா பை எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் லைவில் யாரும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிறவங்க லக்கு உங்களுக்கு. மெயின் என்ட்ரி ப்ரைஸ் தேடாதீங்க, ஸ்டாப் லாஸ் இடத்த தேடுங்க ஃபஸ்ட்டு. என்ட்ரி ப்ரைஸ் எங்கே ஒன்றா பண்ணிடலாம். ஏன் இந்த இடத்துல கூட பை பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்துல கூட சேல் பண்ணிக்கலாம். என்ட்ரி ப்ரைஸ் தேடுங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்புதா, இல்லை பிரேக் பண்ணிட்டு மேலே போதா, மேலே போய்ட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வருதா, என்ன கண்டிஷன் நடக்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல. டாடா ஸ்டீல் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம திரும்ப வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்துடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பாஸ் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் வந்து கிட்டத்தட்ட பாதி தூரம் நம்மளோட டார்கெட் பாதி தூரம் வந்திருக்கு. ஏன்னா இந்த டைமில் செக்குன்னு ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம். இந்த லெவல் வந்து ஈஸியாக வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த இடத்துல ப்ராஃபிட் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். முன்னாடியே ஆர்டர் போட்டுக்கணும், புக் ஆகலை ப்ராஃபிட்டை. இதுலேயே வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் கவர் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மெயின் உங்கள் லைக்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து மெயின் லைக்ஸும் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிட்டே இருந்தாங்கன்னா ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூ நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்மளுடைய பைசா கணக்கில் நம்மளுடைய டார்கெட் மிஸ்ஸிங்காக இருக்குது. எவ்வளோ 20 பைசா? எஸ், 20 பைசா. வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பைசா இருந்ததுன்னா ஓகே, புக் பண்ணிக்கலாம். 5 to 10 பைசா வந்துச்சுன்னு கிட்டத்துலன்னா புக் பண்ணிக்கலாம், அப்போ பிரச்சனை இல்லை. சஸ்டெண்ட் ஆகிட்டு நினைச்சுன்னு இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னும் 20 பைசா. நான் ஆல்மோஸ்ட் நல்லா ஃபேஸ்லாம் கீழே போய்டுவோம். கீழே தான் பார்த்துருக்கு. ஓகே, குட் டன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சென்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னுடைய ப்ரைமில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம லெவலில் கீழே பிரேக் பண்ண சொல்ல ஈஸியாக வந்து செல்லிங் சைட் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ரைம் நண்பர்களுக்கு. ஆல்ரெடி இதை பாருங்கள், ஃபுல் டீட்டெயிலாக சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். அந்த பேங்க் நிஃப்டி வந்து இதுக்கு கீழே போனால் 32405 பிலோ போனால் சேல் பண்ணுங்கள். மேலே வந்து 32522 ஸ்டாப் லாஸ். அதே சமயத்தில் பாருங்கள், இஃப் பிரேக் அவுட் அப் சைட் இக்னோர் தி செட்டப். ஒருவேளை மேலே அப் சைடு மேலே ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ட்ரேடிங் செட்டப் குவைட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ரிவர்ஸ் ஆகிற டைமு இந்த டைமில் மேலே ட்ரிகர் ஆகுதுன்னு சொன்னால் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்குது. பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெண்ட் ஆகுதா இல்லை மேலே போதான்னு தெரியாது. நம்ம அந்த இடத்துல போய் மாட்டிக்கூடாது. ஸோ திரும்ப வந்தால் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணமே தவிர மேலே வந்து பையிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வேல்யூபிள் வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாடா ஸ்டீல் 4th கேன் ஸ்டாப் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் நிறைய பேருக்கு. இதுதான் சிம்பிளாக இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப் கரியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.